கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும், 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அது தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும். அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும்.
இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. தனுசு ராசி நேயர்கள், மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சப்தமத்தில் குரு பகவான் இந்த 7 அதாவது அர்த்தாஷ்டம சனி இப்போ வந்துடுறது உங்களுக்கு 6/3/2026 3ஆம் இடத்தில் இவ்வளவு நாளாக இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போடுறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார். உடல் அலைச்சலை ரொம்ப அதிகமாக கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்களா, ஏன்னால் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். பிரச்சனைகள் வீடு வாங்கும் போதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷம் அதாவது 6/3/2026 24/4/2028 வரலும் பார்த்தேன்னா இந்த 2 வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நல்ல ஒரு இடத்துலையே இருக்கார். சப்தமத்தில் இருக்கார். அப்புறம் வந்து 8ஆம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் முடிஞ்சவர்களும் பிரச்சனைகள் மிதமான அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது அதனுடைய வேலையை காட்டாமல் போகவே போகாது. நிச்சயமாக பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வந்து விடும். சரி, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்துட்டேனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம இந்த மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நிச்சயமாக வரும். ஏன்னா சனி வந்து நீ பெரிய ஆளுன்னு தூக்கி விட்டு உங்களை மொத்தமாக கவுக்கக்கூடிய ஆள். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அதனால் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து 4ஆம் இடம் இருக்கிறதுனால புதுசாக கடன் உண்டாகும். கடனால் வந்து பிரச்சனைகள் வரும். சில அவமானங்கள் பட வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில் வரக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியை வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலத்திலெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. எலும்பு சம்பந்தமான கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் தொழிலில் மாற்றம், வேறு தொழில், மாற்றுத் தொழில், வேலை மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சொந்த தொழில் பண்ணும்போது வரக்கூடிய பணம் வராது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் வரும் தொழிலில். அதனால் தொழிலை விட்டு வேறு தொழில், மாற்றுத் தொழில் வந்து பேரலாக பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே சனி பார்க்குறாரு. அதனால் தீர்க்கமான முடிவு அப்படின்றத எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மனக்லேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் சரியாக வருமா, அப்படி பண்ணால் சரியாக வருமா, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா எது எடுத்தாலும் அதில் வந்து ஒரு பின்னடைவு வரும்போது சில நேரத்தில் பிரச்சனைகள் எதை எடுத்தாலும் நம்ம பின்னடைவு வந்துட்டே இருந்ததுன்னா அதனால் அதுக்கு முன்னாடி போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வர்றது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பின்னடைவு வரும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீடு முறை வாங்கும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து பார்த்து வாங்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக அடிபடும். கணுக்கால் முட்டி இந்த மாதிரி இடத்துல அடிபடும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷனை பார்த்து வாங்குறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனக்லேசங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனசில் பதியவே பதியாது. 100 தரம் படித்தாலும் எழுதி பார்த்தாலும் மனசில் பதியவே பதியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்கெல்லாம் ஒரு தடவைக்கு 100 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது நம்ம படித்து முடிச்சிட்டோம், மைண்டில் இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகிறது நிச்சயமாக வெற்றியை பின்னோக்கி தள்ளிவிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்த குரு அதாவது சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தோம்னா போட்டித் தேர்வில் ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது. சில்லி மிஸ்டேக்ஸ்னால மார்க் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் இந்த நீட்டு, ஜேஇ, அட்வான்ஸ்டு இதெல்லாம் எழுதுகிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணும் கருத்துமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது நிச்சயமாகவே தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தும். மாறுதல்கள் ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் சொந்த தொழிலாக இருந்ததுன்னா. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது. தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக இது அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநறையூர், அதாவது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநறையூருக்கு போய் சனீஸ்வரன் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மிகப்பெரிய தீர்வு வரும். அதோடு சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதியில் எல்தீபம் போட்டு வர்றதும், சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நல்ல ஏற்றத்தோடு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன். சனீஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் அவருக்கு போய் இது தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த தனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது. ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும், உங்களுக்கு காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது.
சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது, முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது, தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.